வெல்கம் டு பிரபு மேத்ஸ். ஸோ டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 4 எக்ஸாம்ங்கிறது அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி இப்போ எல்லாருமே கிளியராக படிச்சுட்ருக்கீங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இதுக்கிடையில் இந்த வருஷம் 2024 என்ன லெவலில் நம்ம ஸ்கோர் பண்ணோன்னா கண்டிப்பாக நம்ம போஸ்டிங் எடுக்க முடியும் அப்படிங்கிறது எக்ஸாமுக்காக கிளியராக ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கிற இந்த கேண்டிடேட்டுக்கு ரொம்ப ரொம்ப யோசனையாக இருக்கிற ஒரே விஷயம் அது ஒன்றா தான் இருக்க முடியும். ஸோ அதுக்காக ஒரு கிளியரன்ஸ் கொடுத்துலாம். ப்ரீவியஸ் இயரில் என்ன லெவலில் வந்து கட் ஆஃப் மார்க் இருக்கிறப்போ அவங்க போஸ்டிங் எடுத்துருக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி பேசிடலாம். ப்ளஸ் இந்த வருஷம் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் வந்து எந்த லெவலில் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பேசிடலாம். இப்போ நாம் சொல்ல போகிற இந்த எக்ஸ்பெக்டேஷனுங்கிறது ப்ரீவியஸ் இயரோட அனலைசிஸ் தான். கண்டிப்பாக இந்த வருஷம் வந்து இதுலேருந்து சேஞ்ச் ஹவுஸ்ங்கிறது கட்டாயம் இருக்கலாம். ஆனால் நமக்கு ஒரு ப்ரிடிக்ஷன் கிடைக்கும். இவ்வளோ கொஷின்ஸ் நம்ம வந்து அட்டன் பண்ணோம் அப்படின்னா நம்மளால் கண்டிப்பாக உள்ளே போயிட முடியும். அதுக்கான ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுக்கக்கூடிய ஒரு வீடியோவாக இந்த வீடியோ இருக்கும். நம்ம சேனலுக்கு நியூவாக வரீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் நம்மளோட சேனலுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் நிறைய கேட்டகரி இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். இதில் நாம் இப்போ ஃபஸ்ட்டில் பேச போகிறது பார்த்தீங்கன்னா விஓஓ அண்ட் ஜூனியர் அசிஸ்டன்ட். இதை பேஸ் பண்ண ஏன்னா டைப்பிஸ்ட்டை வந்து நம்ம இதில் சேர்க்கல. டைப்பிஸ்ட் வந்து நான் அடுத்தடுத்த வீடியோஸில் தரேன். விஏஓ அண்டு ஜூனியர் அசிஸ்டன்ட் இதை பேஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இதில் நிறைய பேர் கேட்குற கேள்வி, சார் என்கிட்ட பிஎஸ்டிஎம் இல்லை, ஸோ ரொம்ப பெரிய சேஞ்ச் ஓவர் வந்துருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எந்த சேஞ்ச் ஓவர்ஸும் வராது. நார்மலில் ஜென்ரல் கேட்டகரியும் சரி பிஎஸ்டிஎம்மும் சரி அந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்கோரில் வேரியேஷன்ஸ் வந்துடாது. ஸோ நீங்கள் அதை பற்றி ஒரி பண்ணிக்க தேவையில்லை, சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டில் நான் ஆர்டராக உங்களுக்கு கேட்டகரி வைஸ் கம்யூனிட்டி கேட்டகரி வைஸ் உங்களுக்கு வந்து ப்ரீவியஸாக அதாவது 2022 நடந்த இந்த குரூப் 4 நமக்கு என்ன லெவலில் ஸ்கோர் பண்ணவங்களாம் உள்ளே போயிருக்காங்க அப்படிங்கிறதோட கம்பேர் பண்ணி நமக்கு இந்த வருஷம் என்ன லெவலில் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் பேசிடலாம். ஸோ ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நான் எஸ்டி கேட்டகரியை உங்களுக்கு ஃபஸ்ட்டில் சொல்கிறேன். ஃபஸ்ட்டில் எஸ்டி கேட்டகரியில் இன்கேஸ் நீங்கள் மேல் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக 155 கொஸ்டின்ஸ் நாம் சொல்ல போகிறது அவுட் ஆஃப் 200 கொஸ்டின்ஸ்க்கு மார்க் கிடையாது. அவுட் ஆஃப் 200 கொஸ்டின்ஸ்க்கு நீங்கள் 155 கொஸ்டினாவது கம்பல்சரியாக நீங்கள் கிளியர் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வருஷமும் சரி இப்போ 2022 155க்கு தான் உங்களுக்கு போஸ்டிங் கிடச்சிது. கட்டாயமாக உங்களுக்கு எஸ்டி மேலில் பார்த்தீங்க அப்படின்னா 155 தான் இந்த வருஷம் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஃபீமேலை பொறுத்த வரைக்கும் 154 உங்களுக்கான பாசிபிலிட்டி இருக்குது, சரிங்களா? எஸ்டி கேட்டகரியில். எஸ்சிஏயை பொறுத்த வரைக்கும் ஸோ எஸ்சிஏயில் ஸோ ப்ரீவியஸாக நடந்த இந்த விஓஓ அண்ட் ஜூனியர் அசிஸ்டண்ட்டில் பார்த்தீங்கன்னா குரூப் 4 162 கொஸ்டின்ஸ் கிளியர் பண்ணவங்க உள்ளே போயிருக்கிறாங்க. 162 மேல் அண்ட் ஃபீமேல் அதே லெவல் தான். இன்கேஸ் வந்து எஸ்சிஏயில் விடோ கேட்டகரியில் இருக்கிறவங்க 145 கொஸ்டின் வந்து கிளியர் பண்ணவங்க உள்ளே போயிருக்கிறாங்க, சரிங்களா? ஓகே சார், அப்போ இந்த வருஷத்துக்கு எஸ்சிஏயை பொறுத்த வரைக்கும் மினிமம் நீங்கள் 160 கொஸ்டினாவது கண்டிப்பாக நீங்கள் கிளியர் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், சரிங்களா? எஸ்சியை பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸ் இயரில் 164 கொஸ்டின் மேல், 163 கொஸ்டின் ஃபீமேல். இதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா விடோ கேட்டகரியில் இருக்கிறவங்க 130 கொஸ்டினில் இருந்தவங்களுக்கு கண்டிப்பாக உள்ளே போகிறதுக்கு நமக்கு போஸ்டிங் கிடச்சிருக்கு, உள்ளே போகிறதுக்கு சான்ஸ் இருந்திருக்கு. இப்போது இந்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் 166 கொஸ்டினாவது நியர்பை நீங்கள் அடித்தா மட்டும்தான் கட்டாயமாக எஸ்சியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த குரூப் 4 பொறுத்த வரைக்கும் உங்களால் கிளியர் பண்ண முடியும், ஓகேவா? அடுத்து டிஎன்சி ஆர் எம்பிசி, சரியா? இந்த கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸ் இயரில் 167 கொஸ்டின் அவுட் ஆஃப் 200 மேல் அண்ட் ஃபீமேல். ஸோ இதை கிளியர் பண்ணவங்க மட்டும்தான் போஸ்டிங் உள்ளே போயிருக்கிறாங்க. அதாவது விடோ கேட்டகரியில் இருக்கவங்க 136 கொஸ்டினாவது கிளியர் பண்ணியிருந்தா கட்டாயமாக அவங்க உள்ளே போயிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வருஷம் 2024 எம்பிசி அண்ட் டிஎன்சியை பொறுத்த வரைக்கும் 173 ஆர் 174 கொஸ்டினாவது நீங்கள் கிளியர் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இந்த 2024 கட்டாயமாக நீங்கள் உள்ளே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பிசிஎம்மை பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸ் இயரில் 164 ஃபீமேல் அண்ட் மேல் ரெண்டு பேருக்கும். இன்கேஸ் வந்து விடோவை பொறுத்த வரைக்கும் 119 கொஸ்டினாவது நீங்கள் வந்து கிளியர் பண்ணியிருந்தால் மட்டும்தான் உள்ளே போக முடிஞ்சுது. இந்த வருஷம் அதாவது 2024 பிசிஎம்மை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 170 கொஸ்டினாவது நீங்கள் கிளியர் பண்ணணும், சரிங்களா? ஸோ உங்களோட எய்ம் வந்து எவ்வளோ ஃபோக்கஸ்டாக இருக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ பிசி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸ் இயரில் மேல் அண்ட் ஃபீமேலுக்கு 167 கொஸ்டின் வந்து ஆவரேஜாக இருந்திருக்கு. இதிலே விடோ கேட்டகரியில் 137 கொஸ்டின் வந்து கிளியர் பண்ணவங்க போஸ்டிங் எடுத்திருக்கிறாங்க. இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் 2024 பிசி கம்யூனிட்டி கேட்டகரியில் இருக்கிறவங்க மினிமம் 174 கொஸ்டினாவது நீங்கள் கிளியர் பண்ணியே ஆகணும். ஸோ அப்படி கிளியர் பண்ணவங்க மட்டும்தான் இந்த நமக்கு டிஎன்பிஎஸ்சியில் கம்பல்சரியாக பிசி கம்யூனிட்டியில் உள்ளே போக முடியும், ஓகேவா? ஸோ இப்போ நாம் பார்த்துருக்கிறது உங்களோட எய்மை, சரிங்களா? நீங்கள் எவ்வளோ கொஸ்டினை இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 நீங்கள் கிளியர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான எய்மை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு உதவியாக இருக்கும். நாம் சொன்னதை விட இன்னும் ஒரு 2 மார்க் நீங்கள் கூட எடுக்கிறதுக்கு மட்டும் ட்ரை பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கு கட்டாயமாக ஒரு போஸ்டிங்கை உங்களுக்கு உறுதி பண்ணி கொடுக்கும். சார் இதை விட கட் ஆஃப் மார்க் குறையிறதுக்கு சான்ஸ் இருக்கா சார் அப்படின்னா நாம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருந்தால் கூட பட் நாம் அதை எய்ம் பண்ண வேணாம். கண்டிப்பாக நாம் ஜென்ரல்லே ஓப்பன் கேட்டகரியிலே நாம் உள்ளே போகணும்னு எடுக்கிற
கண்டிப்பாக கொஸ்டின் வந்து ஈஸியாக இருந்ததுன்னா உங்களுடைய நார்மல் கட் ஆஃபே பார்த்தீங்கன்னா ஒரு 170 to 180க்குள்ளே கட்டாயமாக இருக்கும். கொஸ்டின் வந்து கொஞ்சம் டஃப் கொடுத்தா கூட 165 to 175 ரேஞ்சுக்கு வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. இன் ஜென்ரல் நான் காமனாக சொல்கிறேன். அப்படிங்கிறப்போ நீங்கள் நார்மலாகவே ஒரு 175 ரேஞ்சுக்கு நீங்கள் கொஸ்டினை வந்து கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நாம் வந்து போஸ்டிங் உள்ளே போயிடலாம் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட்டில் இருக்கலாம். ஸோ அதுக்கு எய்ம் பண்ணி உங்களுடைய ப்ரிப்பரேஷனை கொடுத்துட்டே இருங்க. ஓகேவா? ஸோ திரும்பவும் சொல்கிறேன், இப்போ நாம் சொல்லியிருக்கிற கட் ஆஃப் வந்து ஒன்லி ப்ரிடிக்ஷன் தான். இது உங்களுடைய எய்மை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு உதவும். ஓகேவா? ஸோ இது மாதிரியான அப்டேட் கண்டினியூஸாக கொடுத்துட்டே இருப்போம். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.